மதுரான்னு ஒரு ஊரில் ஒரு நல்ல ஒரு ராஜா. அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா? உக்ரசேனா. என்ன பேர்? உக்ரசேனா. அவர் ஒரு நல்ல ராஜா. ஹி வாஸ் சச் அ நைஸ் கிங், ஜென்டில் கிங். எல்லாருக்கிட்டையும் நல்லா அழகாக பழகுவர். ஆனால் அவருக்கு ஒரு சன், ஒரு பிள்ளை. அவரோட பேர் என்னது? கம்சா. என்ன பேர்? அந்த கம்சால ஹி வாஸ் அ வெரி பேட் மேன். அவருக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கூடையும் சண்டை போடணும். அவர் என்ன பண்ணார்? எனக்கு எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் நல்லவர் மாதிரி நடிக்க முடியாது. உக்ரசேனா ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டாரு. நீ ஏன் எல்லாரையும் படுத்துற? வேண்டாம், நீ என் பிள்ளை இல்லை, நான் உன்னை என்னோட கிங்டம்லேருந்து நான் உன்னை பேனிஷ் பண்ணுறேன். நீ என்னோட கிங்டம் மதுராலேயே இருக்க வேண்டான்னு.
அவர் சொன்னார், அப்பா என்னையா நீங்கள் தள்ள போகிறேன், என்னையா நீங்கள் வழியில் போக சொல்ல போகிறேன், சான்ஸே இல்லை. ஏன்னா இருக்கு, சுற்றி பாருங்கள், எல்லா காட்ஸும் இப்போ என்னோட காட்ஸு, எல்லா காட்ஸும் இல்லை. அப்படியே உக்ரசேனா பக்கத்தில் போய் உக்ரசேனாவை அப்படியே எடுத்து நேராக ஜெயிலில் கூட்டின்னு போனா. சொந்த அப்பாவை அவர் ஜெயிலில் போட்டுட்டாரு, ஒரு இருட்டு ஜெயிலில். அந்த ஜெயில் கதவு திறந்தது, அப்புறம் டடங்னு போட்டு அவ்வளோதான் பூட்டு போட்டு, அப்பா நீங்கள் இனிமேல் இங்கே இருங்க, நான் தான் இனிமேல் ராஜான்னு அந்த கிரீடை எடுத்து தலையில் போட்டுட்டு, நான் தான் ராஜா, என் பேர் கம்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துண்டு, சரி இனிமேல் கம்சா தான் நம்ம ராஜா, அவர் சொல்லதை எல்லாத்தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் பயந்துண்டு இருந்தாங்க. சரி, அம்மா அப்பா நிறைய பேர் இந்த மொபைல் கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா, நல்லா அனுபவிங்க. மொபைல் எனிவே வீட்டுக்கு போனால் மொபைல் தான், சரியா? அனுபவிங்க. அந்த ரெண்டு காதை வச்சு கதை கேளுங்க. அவர் என்ன பண்ணினாரு, கம்சா அவ்வளோதான், எல்லாரையும் கத்தி குத்தி எல்லாரையும் சண்டை போட்டு ரொம்ப பேட் பிளேஸ் ஆக்கினார் மதுராவை. அந்த டைமில் அவருக்கு ஒரு பத்திரிகை வருது, அவரோட கசினில் தேவகி, அவளோட கல்யாணம், ஒரு வசுதேவான்னு ஒருத்தர் கூட. சரி, இது கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, ப்ளோ வருது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த கல்யாணத்தில் கம்சாவையும் கூப்பிட்டாரு. அந்த கல்யாணம் எல்லாம் கல்யாணம் டும் 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 எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆச்சு. வசுதேவாவும் தேவகியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போக சொல்ல கம்சா என்ன சொன்னார், வாங்க நான் உங்கள் வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறேன்னு அப்படியே கூட்டின்னு போச்ச ஒரு பெரிய சவுண்டு. எல்லாரும் மேலே பார்த்தாங்க, என்ன சவுண்டுப்பா? கம்சா, உன் நாட்களை எண்ணிக்கோ, ஏன்னா இவங்களுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை உன்னை அப்படியே கில் பண்ணி விடுவார். கம்சா, யார் இந்த குரல்? எல்லாரும் மேலே பார்த்தா, ஆனால் மதுரையில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஹை ஜாலி, இந்த கம்சாவை யாராவது ஒருத்தர் கில் பண்ணுவாளேன்னு. ஆனால் கம்சாவுக்கு வந்ததே கோவம், அப்படியே அவரோட வாளை எடுத்தார். தேவகியை பார்த்து, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் குழந்தையா, உங்களுக்கு குழந்தை பிறந்தா தானே என்னை கொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த வாளை வச்சு தேவகியை கில் பண்ணோன்னு வசுதேவா சொன்னார், ப்ளீஸ் 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 கில் பண்ணாதேங்க ப்ளீஸ், உங்களுக்கு குழந்தை தானே வேணும், நான் எல்லா குழந்தையும் கொடுத்துட்றேன். 1 2 3 4 5 6 7 8 எந்த குழந்தை கில் பண்ணும் கம்சாவை? கரெக்டா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா, சிக்ஸ்த்தா, செவன்த்தா, எயித்? காமிங்க. 8th. அவ்வளோதான். 8th குழந்தை நான் எல்லா குழந்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு. ஆனால் இந்த கம்சா சரி போனால் போகிறது, அவளை விட்டுடலான்னு சொல்லி இந்த தேவகியும் வசுதேவாவை இன்னொரு ஜெயிலில் போய் அந்த ஜெயில் கதவை திறந்து அந்த ஜெயிலுக்குள்ளே யாரை போட்டாங்க? கம்சா யாரை போட்டார்? கம்சா தான் போட்டார், கரெக்டு. வசுதேவா அண்ட் தேவகி. ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தோன்னா கம்சா ஓடி வந்தார், அந்த குழந்தைய எடுத்து தமால்னு போட்டார். வசுதேவா தேவகி சொன்னார், சின்ன குழந்தை அது என்ன பண்ணித்து உன்னை விட்டுடேன். ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, 4th 5th 6th. ஆனால் 7th குழந்தை பிறந்தப்போ அது மாயமாக அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுத்து. எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. வசுதேவா தேவகி என்ன சொன்னாங்க, அந்த குழந்தை அது அந்த குழந்தை செத்துடுத்து, யாருமே இங்கே யாரும் இல்லை, எந்த குழந்தையுமே இல்லைன்னு. கம்சா போனா போகிறது. இப்போ 8வது குழந்தைக்காக எல்லாரும் வெயிட்டிங். கரெக்டாக தேவகி சொன்னால் 8வது குழந்தை பிறக்க போகிறதுன்னு. ஆனால் திடீர்னு ஒரு பௌர்ணமிக்கு அப்புறம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஒரு 8 நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸு, பேர்ட்ஸு, பீஸு, மான், பீகாக் எல்லாரும் தி ஆல் ஸ்டார்டட் டான்சிங். அழகா லா 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 கண்ணா சின்ன கண்ணா பாடுங்க. கண்ணா சின்ன கண்ணா கண்ணா மணி வண்ணா. தூங்கி போயிட்டீங்களா? இல்லைல்ல, பாடலாம்ல.
கண்ணா சின்ன கண்ணா பாடுங்க. கண்ணா மணி வண்ணா. சரி, அதுக்குன்னு கத்த வேண்டாம், அழகா பாடலாம்ல. கண்ணா சின்ன கண்ணா, கண்ணா மணி வண்ணா, கண்ண கண்ண கண்ணா, கண்ண கண்ண கண்ணா. எல்லாரும் ப்ரே பண்ணினாங்க, 8வது குழந்தை எப்படியாவது பிறந்து இந்த கம்சனை கொல்லணும், அவ்வளோதான், அப்போதான் நம்மளுக்கு எல்லாம் விமோசனம்னு. ஆனால் அன்னைக்கு ஒரே இருட்டு, பயங்கர மழை. இந்த ஹாலில் நம்ம மழை பண்ணலாமா? இந்த ஹாலில் இப்போ மழை இல்லைல்ல, மேஜிக் பண்ணலாமா? மழை பண்ணலாமா? மதுராவில் மழை பெஞ்ச மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. எப்படி ரப் பண்ணுங்க கையை, அழகா. ஆஹா, வெரி நைஸ். எல்லாரும் நீங்களும் பண்ணுங்க சார், பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க மேடம். வெற்றி ஒன்றால் பண்ண முடியாது, கேமரா இருக்குது, பரவாயில்ல. இப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்படி சொட்டு 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 சொட்டு, அவ்வளோதான், ரெயின் ட்ராப்ஸ், அழகா. அதுக்கப்புறம் லெஃப்ட் கை இப்படி வச்சுங்க. 1 2 fingers, 3 fingers, 4 fingers. Lots of rain. எவ்வளோ ரெயின், அவ்வளோதான், இடி மின்னல் மழை. ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை அழவே இல்லை, அவ்வளோ அழகான குழந்தை. ஆனால் இது 8வது குழந்தைனால கம்சன் என்ன பண்ணார்? செயின், காலில் செயின், கையில் செயின். வசுதேவால் தன் மகனை எடுத்து கூட முடியாது. எனக்கு என் குழந்தைய பார்க்கணுமே, கையில் எடுத்துக்கணுமே, நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவர் அழுதோன்னே திடீர்னு மாயமாக அந்த செயினெல்லாம் அப்படியே உடஞ்சுது. காலில் உடஞ்சுது, கையில் உடஞ்சுது. அந்த வழியில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஜெயிலுக்கு வழியில் கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த கார்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு தூங்கி போயிட்டாங்க. மாயமாக இவ்வளோ அழகாக அமைதியாக எல்லாம் இருந்தது. என்ன பண்ணுறது? அந்த செயின் எல்லாம் எடுத்து வசுதேவாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னோட நண்பர் கோகுலில், அந்த யமுனா நதி அந்த சைடில் கோகுல் இருக்கார், கோகுலோட அந்த கோகுலில் நந்தாவும் யசோதாவும் இருக்காங்க. அங்கே நம்ம குழந்தைய போய் நான் வச்சு விட்றேன், அப்போ தானே இந்த குழந்தைய சேஃபாக இருக்கணும். டக்குன்னு ஒரு துண்டில் அந்த குழந்தைய ரேப் பண்ணி ஒரு பாஸ்கெட்டில் எடுத்து வசுதேவா தலையில் எடுத்து வழியில் அந்த ஜெயில் கதவு தானாக ஓப்பன் ஆச்சு. எப்படி? வழியில் கார்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வழியில் போனோன்னா பயங்கர மழை. மழை எப்படி? மழை போடுங்க 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 போடுங்க. ஓ, நிறைய மழை, நிறைய மழை. மழையில் குழந்தை நனையுமே, ஆனால் குழந்தை நனையலை. எப்படின்னா ஒரு பெரிய பாம்பு, 1000 தலையுள்ள பாம்பு அப்படியே ஒரு அம்பரலா மாதிரி அந்த பாஸ்கெட் மேலே வச்சோன்னா அவர் அப்படி. ஆனால் இந்த யமுனா நதியை நான் எப்படி கிராஸ் பண்ணுறது எப்படியா? நதி அப்படியே 2 சைடும் அமைதியாக இருந்து அப்படியே ஒரு ரோடு மாதிரி கிரியேட் பண்ணோன்னா வசுதேவா அழகாக போனார். கண்ணா மணி வண்ணா, கண்ணா மணி வண்ணா, கண்ணா கண்ண கண்ணா, பாடுங்க. கண்ணா மணி வண்ணா, கண்ணா கண்ண கண்ணா. மதுராவில் பிறந்தாய், பாடுங்க. மதுராவில் பிறந்தாய், கம்சனை கொல்ல வந்தாய். மதுராவில் பிறந்தாய், கம்சனை கொல்ல வந்தாய். கண்ணா கண்ண கண்ணா, கருமை நிறத்து கண்ணா. அப்படியே அவர் கோகுலில் அந்த நந்தா வீட்டுக்கு போனப்போ அங்கே ஆச்சரியமான ஒரு செய்தி. அங்கே யசோதா ஒரு பெண் குழந்தைக்கு, அப்போ தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. குழந்தையும் அம்மாவும் தூக்கம். இவர் என்ன பண்ணார்? கிருஷ்ணாவை இங்கே வச்சு அந்த பெண் குழந்தையை எடுத்துகிட்டு திரும்ப அந்த யமுனா நதியை பார் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வந்தோன்னே ஜெயில் கதவை சக்குன்னு சாத்திடுது. அப்புறம் அந்த குழந்தைய அழ ஆரம்பிச்சது.
அந்த செயின் எல்லாம் தானாகவே எல்லாம் கை மேலே காலில் எல்லாம் போட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஐயோ அது குழந்தை பிறந்தாச்சுன்னு கம்சன்கிட்ட போய் கம்சன் ஓடி வந்து அந்த குழந்தைய எடுத்து அப்படியே வீச போனோன்னு அந்த குழந்தை அப்படியே மேலே போய் ஒரு பெண் குழந்தைனா என்ன நீ கொல்ல போறியா? கிருஷ்ணான்னு இருக்காருப்பா ஒருத்தர், அவர்தான் உன்னை கொல்ல போறாரு. 8வது குழந்தை யாரு அவருக்கு சரியா காது கேட்கல. ஒரு குழந்தை இன்னும் இருக்கா, யாரு அந்த குழந்தைன்னு அவருக்கு தெரியல. ஆனா நம்மளுக்கு எல்லாம் தெரியுமே, அந்த குழந்தை எங்க இருக்கு? கோகுல்ல யாரோட பையனா பிறக்கிறாரு, அவர் யாரோட பையனா வளர்றார்? நந்தா அண்ட் யசோதா. இந்த கிருஷ்ணர் வந்து அழகா டார்க்கா இருக்காரு. ஆனால் அவருக்கு பேரு கிருஷ்ணான்னு யார் வச்சா தெரியுமா? ஒரு காங்கியர்னு ஒரு முனிவர். அவர் வந்து இந்த கிருஷ்ணா வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு, கிருஷ்ணான்னு பேர் வைக்கலாம். கிருஷ்ணான்னா டார்க், அப்போ அவருக்கு வந்து கிருஷ்ணான்னு பேர் வச்சார். ஆனால் எல்லாரும் வந்தாங்க, எவ்வளோ அழகாக இருக்கா இந்த குழந்தை, ஐயோ இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கு, நம்ம பாட்டு பாடலாமா? சரி பாட்டு பாடலான்னா ஏதாவது ஒரு சின்ன கிண்ணாரம் வச்சுக்கலாமா இல்லையா? வச்சுக்கலாம். சரி ஒன்று இருக்கு, இது வேண்டாம். இன்னொன்று கிண்ணாரம் இருக்கா? இருக்கு ஹை, அதான் சித்து சோரா யசோதா கே பால். பாடுங்க, चित्त चोरा. फर्स्ट पढ़ेंगे, चित्त चोरा यशोदा के बाल, नवनीत चोर गोपाल. चित्त चोरा यशोदा के बाल, चित्त चोरा यशोदा के बाल, नवनीत चोर गोपाल, नवनीत चोर गोपाल. गोपाल पढ़ेंगे, गोपाल गोपाल. गोवर्धन धर गोपाल, गोवर्धन धर गोपाल. चित्त चोरा यशोदा के बाल. पढ़ेंगे, चित्त चोरा यशोदा के बाल, नवनीत चोर गोपाल, नवनीत चोर गोपाल. ஆனால் இந்த கிருஷ்ணன் வந்து ரொம்ப ரொம்ப நாட்டி. எல்லாருக்கும் தெரியும்ல இந்த கிருஷ்ணன் ஏன் நாட்டியாக இருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட? பட்டர். அதுக்கு முன்னாடி பட்டர் வெண்ணெய் சேம் தானே, அமுல் பட்டர் கிடையாது, ஒயிட் பட்டர். கரெக்டாக வெண்ணெய். ஆனால் பாலும் பிடிக்கும். கரெக்டாக அந்த பாலில் அந்த மாடு இருக்க, அந்த மாடுக்கிட்ட போய் அப்படியே பாலை குடிச்சு அதுக்கப்புறம் வெண்ணெய். யசோதாமா சொல்லுவா, எவ்வளோ வெண்ணெய்ப்பா சாப்பிடுவேன் நீ கிருஷ்ணான்னு? இல்லைம்மா பசிக்குது, அப்போ எனக்கு வெண்ணெய் வேணும் சொல்லுவாள். யசோதா ஃபுல்லாக சாப்பாடு குடிச்சு, ஆனாலும் இவருக்கு தொப்பை ஃபுல்லாக ஆகலை. அவர் என்ன பண்ணார், அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. பலராமா ஒருத்தர், ஒரு குழந்தை அப்படியே போயிட்டார், மாயமாக போயிட்டார் சொன்னேன்ல, 7வது குழந்தை. அந்த குழந்தை தான் பலராமர். பலராமர் என்ன சொன்னார்னா, பக்கத்து வீட்டு ஆண்டிஸ் எல்லாருமா நிறைய வெண்ணெய் வச்சுருக்காங்க, ஆனால் அவர் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது, வா பார்க்கலான்னு. அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, மங்கி. அந்த மங்கியில் அப்படி பார்த்து அந்த ஏதோ ஒரு கதவை பூட்டி அந்த ஆண்டி வந்து சாவி மேலே வச்சிருக்கிறத பார்த்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அழகாக மேலே போய் அந்த சாவியை எடுத்து, இந்த ஆண்டி பார்க்காத போது அந்த சாவியை கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாரு. கிருஷ்ணர் மெதுவாக கதவை திறந்தார். கதவை திறந்து உள்ளே போனோன்னு பானையாக இருக்குது. ஆனால் ஒரு பானையிலையும் வெண்ணெய் இல்லை, தண்ணியும் இல்லை, பாலும் இல்லை. எங்கே போச்சு? எல்லாரும் ஐயோ அந்த தண்ணி இல்லையேப்பா, வெண்ணெய் இல்லையேன்னு சொன்னோன்னே திடீர்னு, சார் நீங்கள் அதை காமிச்சல்னா, ஆடியன்ஸை காமிச்சல்னா பசங்க டிஸ்ட்ராக்டர் ஆகுங்க, பண்ணாதீங்க. அவங்க சின்ன குழந்தைல, பெரியவாளே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அப்போது எங்கே இருக்குது வெண்ணெய்?
எங்கே இருக்கு வெண்ணெய்? மேலே. அது எப்படி தெரிஞ்சுது கிருஷ்ணனுக்கு? கிருஷ்ணனுக்கு எப்படி தெரிஞ்சு? அவர் இப்படி ரொம்ப சோகமாக இருக்கத்தா டப் இன்னொரு சத்தம். என்னது அந்த டப்புன்னு? என்ன சத்தம்? எங்கேருந்து? மேலேருந்து வெண்ணெய் வருது. இப்படி மேலே பண்ணால் நான் மேலே இருக்கே. கிருஷ்ணன் எப்படி எடுப்பாரு? எதை போட்டு? சேர் போட்டு. சேர் இல்லை அங்கே. ஸ்டூலும் இல்லை. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி. கரெக்ட். அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தர் நின்னாரு, அதுக்கு மேலே இன்னொருத்தர், அதுக்கு மேலே இன்னொருத்தர். கிருஷ்ணன் இல்லை, டபக் டபக் டபக்னு போய் அப்படியே ஒரு பானை எடுத்து லபக்கு ஜபக்கு லபக்கு ஜபக்கு. சாப்பிடலாமா வெண்ணெய்? எல்லாரும் லபக்கு ஜபக்கு லபக்கு ஜபக்கு. அம்மாஸ் அண்ட் அப்பாஸ் கொஞ்சம் வீட்டில் வெண்ணெய் கொடுத்துடுங்க எல்லாருக்கும், பசங்களுக்கு. லபக்கு ஜபக்கு லபக்கு ஜபக்கு பண்ணுங்க. லபக்கு ஜபக்கு லபக்கு ஜபக்கு லபக்கு ஜபக்குன்னு ஃபைனலாக சாப்பிட்டோன்னோ யசோதா வந்தா. ஏன்பா நீ இப்படி இருக்க? எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. வா, உன்னை நான் கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கணும்னு அப்படியே கிருஷ்ணனை எடுத்து ஒரு பெரிய ஒரு ட்ரம்மில் டை பண்ணி, அவ்வளோதான் இன்னைக்கு ஃபுல் டே நீ இங்கே இரு. அம்மா எனக்கு இன்னும் வெண்ணெய் வேணும். சான்ஸே இல்லை, நீ இங்கேயே இருக்கணும்னு சொல்லி அப்படியே. ஆனால் நம்ம கிருஷ்ணன் சும்மாவாக இருப்பார். அவர் அந்த ட்ரம்மை வச்சு அப்படி ட்ரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹெவி. எனக்கும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெவி. கிருஷ்ணனுக்கு அது ஹெவி இல்லை. அவர் அப்படியே 2 ட்ரீக்கு நடுவில் போய் அப்படியே அந்த ட்ரீஸ் விழுந்து எல்லாரும் வந்தாங்க. என்ன சத்தம்? ஐயோ, கிருஷ்ணாவுக்கு ஏதாவது ஆபத்தா? கிருஷ்ணாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அவர் ஹாப்பியாக மண்ணெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காரு. யசோதா சொன்னா, மண்ணியும்மா சாப்பிட்ற? இங்கே வா. ஏன்பா மண்ணை சாப்பிட்ற? வாயை திறந்தோன்னு என்ன இருந்தது? என்ன பார்த்தாங்க யசோதா? பூமி. கைத்தட்டல் கொடுங்களேன். பூமி பார்த்தாலாம். பூமி உலகம் அப்படியே ஃபுல்லாக பார்த்தா. அப்போது ஒரு பாட்டு இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, ஆயர்பாடி மாளிகையில். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும்ல? எங்கூட பாருங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அகேன். ஆயர்பாடி அழகாக பாடுறீங்க, நல்லா ஜோராக பாடலாமே. ஓகே. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவர் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகை தாய் மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. இவ்வளோ அழகாக பாடின. பெரிய கைத்தட்டு உங்களுக்கு. ஸோ பியூட்டிஃபுல். இந்த கிருஷ்ணனோட காரணமாக எல்லாம் இவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அந்த கம்சனுக்கு தெரிய வந்தது. 2 ராட்சசன்மார், பூத்தனா அப்புறம் வேறொரு ராட்சசன், எல்லாரையும் அனுப்பினார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? கிருஷ்ணரில் 2 ராட்சஸையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த கிருஷ்ணர் யாருப்பா? இது என்ன ஏதாவது புதிய லீலையா? அப்போது அவர் என்ன பண்ணா, நான் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறேன் அம்மா, ப்ளீஸ். நான் கண்டிப்பாக நான் ஃபாரஸ்ட்டு போய் நான் அந்த ஃப்ளூட்டு வாசிக்க போகிறேன். ஃப்ளூட்டு வாசித்தா யார் வருவாங்க? மாடு. எல்லா மாடும் வரும். அந்த ஃப்ளூட்டு வாசிக்க போகிறேன். ஆனால் நான் கொஞ்சம் டீப்பாக ஃபாரஸ்ட்குள்ளே போகிறேன். அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். சரி, அது எனக்கு ஒரு அக்கம்பனிமெண்ட் வந்தோம். இதை பாருங்க. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். காய்ச்சின பால் தரேன்,
கல்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம். அப்போ கிருஷ்ணர் விடுவரா? போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. ஏன்பா இப்படி சொல்கிறேன்? போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. கை சின்ன பால் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். கை சின்ன பால் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. அம்மா விடலையே, அம்மா மனசுல யமுனா நதி கரையில் கல்வரோடு ரொம்ப பயம். யமுனா நதி கரையில் கல்வரோடு ரொம்ப பயம். கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கிருஷ்ணரா அதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. கல்வருக்கு கல்வருண்டோ, கல்வருக்கு கல்வருண்டோ, கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டமாக்கிடுவேன். போக வேணும் தாயே. என்னடா எது வேண்டாம்? சரி, அவர் ஏதோ கேட்குறாரு, நான் அப்புறமா சொல்கிறேன். கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டமாக்கிடுவேன். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. அவ்வளோதான். அவர் அந்த யமுனா நதியில் அவங்க வந்து கோகுல்லேருந்து விருந்தாவனுக்கு வந்தாச்சு. பெரிய கோவர்தன மலை இருக்குது. ஆனால் யமுனா நதியில் அந்த மாடு எல்லாம் தண்ணி குடித்தோன்னு திடீர்னு மாடெல்லாம் செத்து போயிடுச்சு. என்னாச்சு? அந்த தண்ணியில் விஷம் இருக்கா? விஷம் இருக்காவா? விஷம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு பெரிய பாம்பு, 5 தலையோட பாம்பு, காளியா அப்படின்னு டான்ஸ் ஆடுற பாம்பு அந்த யமுனா நதி அந்த சைடு அங்கே வந்து அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து விஷத்தை வந்து கலந்து எல்லா மாடும் ஒன்றொன்னா செத்து போனோன்னா ஓடினார் பலராமா. கிருஷ்ணா, நீ தான் எங்களை காப்பாற்றணும், பாரு இந்த விஷம் எல்லாம் கலந்துருக்கு, ஏதோ இருக்குது அதுக்குள்ள. கிருஷ்ணா என்ன பண்ணினாரு? டோன்ட் வரி, ஐ ஆம் ஹியர் சொல்லி அவர் அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீலேருந்து ஜம்ப் பண்ணி ப்ளு 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 ப்ளுன்னு அவ்வளோதான் அந்த யமுனா நதிக்குள்ளே போய் அவர் வழியிலேயே வரல. பலராமனுக்கு ஒரே பயம். ஐயோ, நம்ம கிருஷ்ணா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே. நான் நந்தா யசோதாவை எல்லாருக்கும் வாங்க வாங்க, கிருஷ்ணா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் யமுனா நதியில் ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து கிருஷ்ணாவை சாப்பிட்டுருச்சுன்னு. கிருஷ்ணாவை சாப்பிட முடியுமா? அவர் கடவுள் இல்லை, அவர் அவதாரம் இல்லை. அவர் உள்ளே போனோன்னு அந்த பாம்பு இருக்குல்ல, இப்படி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு பண்ணுங்க, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அவ்வளோதான். கிருஷ்ணனோட இது வரைக்கும் வந்தோன்னே கிருஷ்ணன் என்ன பண்ணார்? ஜபக்குன்னு உள்ளேந்து அப்படியே நழுவி அது கூட நிறைய ஃபைட்டு பண்ணினார். அப்போ நம்ம அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா பாடலாமா? கிருஷ்ணா 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 பாடுங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா. அவ்வளோதான். அவர் மேலேருந்து எல்லாரும் நந்தா யசோதா அப்படியே எல்லாரும் விருந்தாவன்லேருந்து எல்லாரும் வந்து கிருஷ்ணா எங்களை விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லச்ச திடீர்னு உள்ளேந்து வராரு கிருஷ்ணா. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வராரு. எதுக்கு மேலே டான்ஸ் ஆடிட்டு வராரு? அந்த பாம்பு. கரெக்ட். அந்த காளியாவை சொன்னாரு, இனிமே நீ இந்த பக்கம் வந்த. காளியா சொல்லிச்சு, ஐயோ நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன், நான் ப்ளீஸ் நான் எங்கேருந்து போயிடுறேன். அவ்வளோதான். எல்லாரும் கிருஷ்ணனுக்கு கிளாப் பண்ணாங்க. கிளாப் பண்ணுங்க கிருஷ்ணனுக்கு.
அதே டைமில் எல்லாரும் சொன்னால் மழைக்கு வந்து நம்ம இந்திர பகவானுக்கு நிறைய ப்ரே பண்ணோம். நம்ம ப்ரே பண்ணாதான் இந்திர பகவான் மழை ஏன் நம்மளுக்கு மழை தேவை? ஏன் தண்ணி தேவை? தண்ணி இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? குடிக்க, அதுக்கப்புறம் மாடுக்கு குளிக்க. கரெக்ட். ஐயோ சாரி, வெரி இம்பார்ட்டண்ட். குளிக்க, குடிக்க, அப்புறம் அந்த மாடு எல்லாருக்கும், அப்புறம் செடியெல்லாம் வளரணும்ல, தண்ணி வேணும்ல. அப்போது கிருஷ்ணா சொன்னார், எதுக்கு இந்திர பகவானை நம்ம பூஜை பண்ணோம்? வேண்டாம், இந்த பெரிய மலை இருக்குல்ல கோவர்தன் மலை, இந்த மலையை தான் நம்ம பூஜை பண்ணோம். ஏன்னா இந்த மலையிலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாம் வருது. என் மாடெல்லாம் அங்கே இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டு அவங்க நல்ல வளர்ச்சியாக இருக்குது, நல்ல பால் கொடுக்கறது. அதனால நம்ம கோவர்தன் மவுண்டனை தான் நம்ம ப்ரே பண்ணோம். ஸோ அவங்க கோவர்தன் மவுண்டனுக்கு ப்ரே பண்ண ஆரம்பித்தா. மேலே இருக்கிற இந்திர பகவானுக்கு வந்ததே கோபம். யார் அந்த கிருஷ்ணா? யார் அந்த கிருஷ்ணா? யார் அவன்? எனக்கு ப்ரே பண்ணாமல் ஏதோ ஒரு மவுண்டனுக்கு ப்ரே பண்ணுறாங்க. வேண்டாம், நான் யாருன்னு உனக்கு காமிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளோதான். பெரிய மழை, இடி, மின்னல். மழை தெரியுமே உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு. பண்ணலாமா? ஃபஸ்ட் இப்படி, அதுக்கப்புறம் ட்ராப்பாக தானே வரும். கரெக்ட். அதுக்கப்புறம் 1 finger, 2 fingers, 3 fingers, 4 fingers. அவ்வளோதான், ஃபுல் மழை. ஆனால் இந்த தடவை மழை நிற்கவே இல்லை, ஃப்ளட் ஆரம்பிச்சுது. இவங்க எல்லாம் எங்கே போவாங்க? எல்லாரும் போனாங்க கிருஷ்ணர்கிட்ட. நம்ம இந்திர பகவானுக்கே நம்ம போய் சாரி சொல்லி அவருக்கே ப்ரே பண்ணுறோம். கிருஷ்ணர் சொன்ன இந்த சுண்டி விரல் எடுத்தார், அப்படின்னு அந்த கோவர்தன மவுண்டனை அப்படியே ரவுண்ட் பண்ணி அவர் அப்படியே எடுத்து கிருஷ்ணா 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 எல்லாரும் இப்படி பண்ணுங்க, மவுண்டனை லிஃப்ட் பண்ணுற மாதிரி. கிருஷ்ணா 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 பாடுங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அகைன் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அவ்வளோதான். 7 days 7 nights, 7 நாட்கள் 7 ராத்திரி அவர் அப்படியே நின்றுந்தார். எல்லாரும் அதுக்கு அடியில் வந்தாங்க. மாடு, பசு, புலி, எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அந்த கோவர்தன் மவுண்டனுக்கு அடியில் வந்து உட்காந்தாங்க. இந்திர பகவானுக்கு தெரிஞ்சிடுது, இவர் சும்மா ஒரு பையன் இல்லை, இவர் சாக்ஷாத் கடவுள் தான். கீழே என்னை மன்னிக்கவும் கிருஷ்ணா, நான் உங்களை தப்பாக எடுத்துட்டேன், இனிமேல் நான் இந்த ரெயினை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ரெயினை ஸ்டாப் பண்ணோம்னா உல்டாவாக பண்ணோம், சரியா? இங்கேருந்து வாபஸ் போனோம். ஓகே, கமான். அப்புறம் 4 fingers, அப்புறம் 3 fingers, 2 fingers, 1 finger, அப்புறம் ட்ராப்ஸ். அவ்வளோதான். ஸோ பியூட்டிஃபுல். அப்படியே மழை நின்றுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல். எவ்வளோ அழகாக பண்ணீங்க. அவ்வளோதான், மழையும் நின்றுச்சு. ராதே ஷாமா ஹே கண ஷாமா பாடுங்க. ராதே ஷாமா ஹே கண ஷாமா ராதா மாதவ ராதா மாதவ மங்களதாமா ராதே ஷாமா ஹே கண ஷாமா நந்த நந்தனா கோவிந்தா நவனித சோரா கோவிந்தா நரஹரி ரூபா கோவிந்தா நதஜனபாலா கோவிந்தா நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோகுல ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா கோகுல ரக்ஷக கோவிந்தா ராதே ஷாமா
ஹே கணஷாமா. இந்த கம்சன் அப்படியே அவருக்கு எல்லா நியூஸும் இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஆனால் அப்போது இன்ஸ்டாகிராம் ஒன்றும் இல்லைல்ல, அப்போல்லாம் அந்த மொபைல் ஃபோன் எல்லாம் இல்லைல்ல, யாரோ சொன்னார். அதான் அந்த சின்ன பையன் சுண்டி வரல கோவர்தன மவுண்டனை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டார். அந்த 5 ஹெடட் காளியா அவரையும் அவர் டிஃபீட் பண்ணார். யார் இந்த பையன்? கம்சன் சொன்னார். அவரோட மினிஸ்டரை கூப்பிட்டார், பிரத்யோதா வா இங்கே. பிரத்யோதா சொன்னார், என்ன 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 பண்ணோம் கம்சா? என்ன அந்த பையனை அழைச்சின்னு வா, அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பெரிய போ வச்சுருக்கேன். போனா தெரியும்ல, அந்த ஒரு பெரிய போ வச்சுருக்கேன். அந்த போ யாராலையும் எடுக்க முடியாது. அந்த போவை சேலஞ்ச் பண்ணுறேன். போ எடுக்க சேலஞ்சு இருக்குது, அந்த மாதிரி சொல்லுங்கள், செய்தி கொடுங்க. எல்லாரும் போய் அந்த நந்தாவும் யசோதா வீட்லேயும் சொன்னா, கம்சர் கூப்பிட்டுருக்காரு. கிருஷ்ணருக்கு தெரியும்ல கம்சன் யார், என்னோட மாமா தானே, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போனார். எங்கே? மதுரா. மதுராவில் கம்சா இவ்வளோ பெரிய ஒரு பேலஸில் பெரிய கிரவுண்டில் நடுவில் அந்த போவை வச்சுருந்தா. அவரை கிருஷ்ணனும் பலராமனும் வந்தா. அப்புறம் பிரத்யோதா சொன்னா, உன்னால் இதை லிஃப்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணனால் லிஃப்ட் பண்ண முடியுமா? எஸ்னோ. அவர் என்ன சொன்னார்? லிஃப்ட் பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? படாக்னு எடுத்து படாக்னு உடச்சுட்டாரு. எல்லாரும் ஐயோ, கிருஷ்ணர் இவ்வளோ பலமா, இவ்வளோ சின்னவராக இருக்கானே, ஆனால் இவ்வளோ பலமா? அதுக்கப்புறம் ஒரு பைத்தியமான ஒரு எலிஃபெண்ட்டை கிருஷ்ணருக்கு நேர கிருஷ்ணர் he got the elephant by his trunk and he took him like this and he did wee 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 பண்ணுங்க, wee wee wee, and he threw him out of the ground and he threw him out of the ground. அந்த கிரவுண்ட்லேருந்து வழியில் போனோன்னு அந்த எலிஃபெண்ட் died. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெஸ்லர் சானூரா, அவர் அதி பயங்கரமான ஒரு ரெஸ்லர், அவரும் வந்தார். அவரையும் கிருஷ்ணா ஒரு பெரிய பேட்டில். அந்த பேட்டில் போது எல்லாரும் அங்கே இருக்கிறவா எல்லாரும் என்ன பாடினாங்க? கிருஷ்ணா 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 பாடுங்க. கிருஷ்ணா 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 மதுராவில் பிறந்தாய், கம்சனை கொல்ல வந்தாய், மதுராவில் பிறந்தாய், கம்சனை கொல்ல வந்தாய். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. சானூராவும் கிருஷ்ணாவும் அப்படி ரெஸ்லிங் பண்ணி பண்ணி ஃபைனலாக சானூராவும் டிஃபீட் பண்ணிட்டாரு. அப்புறம் நேர கிருஷ்ணா என்ன பண்ணார்? அங்கே உட்காந்துருந்தார் கம்சன். ஓடி போனார் கம்சர்கிட்ட. கம்சரோடு அந்த இடுப்பில் ஒரு வால் இருக்குல்ல, அந்த வாலை எடுத்து அப்படியே கம்சனை கொன்னுட்டார். எல்லாரும் இப்படி தான் ஷாக்ட். அப்புறம் ஜெய் கிருஷ்ணான்னு எல்லாரும் ஜெய் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அவர் நேர என்ன பண்ணார்? கம்சனோட தலையில் இருக்கிற அந்த கிரீடம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நேர எங்கே போனார்? கிருஷ்ணா எங்கே போனார்? ஜெயில். எதுக்காக போனார்? அங்கே யார் இருக்கா? கம்சனோட அப்பா. கரெக்ட், உக்ரசேனா. உடனே அங்கே ஜெயில் கதவை திறந்து உக்ரசேனா தலையில் அந்த கிரீடத்தை போட்டு, இனிமே நீங்கள் தான் மதுராவோட கிங் சொல்லி அவருக்கு போட்டு கிருஷ்ணன் அப்படியே வழியில் வந்தார். எல்லாரும் ஹாப்பியாக, கிருஷ்ணா நீ மதுராலேயே இருக்கா? அப்போது கிருஷ்ணா சொன்னால், நான் எங்குமே இருப்பேனே, மதுராலையும் இருப்பேன், விருந்தாவன்லேயும் இருப்பேன், கோகுல்லையும் இருப்பேன், திருச்சியிலையும் இருப்பேன், பெரம்பலூர்லேயும் இருப்பேன், அஸ்வின் ஸ்வீட்ஸ்லேயும் இருப்பேன். கரெக்டா? எல்லா இடத்துலையும் இருக்காரா கிருஷ்ணா? கிளாப் பண்ணுங்க. கரெக்டு. ஆனால் நம்ம வீட்டில் எல்லாரும் ஒரு விஷயம் வச்சா கண்டிப்பாக கிருஷ்ணன்
டெஃபினட்டாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வருவார். என்ன வச்சா? வெண்ணெய். அமுல் பட்டர் கிடையாது, ஒயிட் பட்டர். அதை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அந்த வெண்ணெயை நீ தொடக்கூடாது. அழகாக ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில், வெள்ளி கிண்ணத்தில் எங்கள் அம்மா வைப்பா. எனக்கு எப்போவுமே அதை டேஸ்ட் பண்ணணும்னு தோணும். அதை டேஸ்ட் பண்ண முடியாதுன்னு தானே சீடை, முறுக்கு, தட்டை, என்னெல்லாமோ பண்ணிடுவோம். கரெக்டாக? வெண்ணெயை வச்சு என்ன செய்வோமோ அதெல்லாம் தான் நைவேத்தியம் பண்ணுறோம். கரெக்டாக? சரியா? ஸோ இதுதான் கிருஷ்ணா ஸ்டோரி. கோவிந்தா மாதவா பாடுங்க. கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா. கோபாலா கேசவா. गिरिधारी 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 जय राधे गोपाला जय राधे गोपाला. घनश्याम श्याम श्याम जय जय घनश्याम श्याम श्याम जय जय राधे गोपाला. गोविंदा माधवा जय गोविंदा माधवा जय गोविंदा माधवा. ஸோ லாஸ்ட்டில் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது. விஷுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, கேரளாவில் கொண்டாடுவாங்க. April 14 வருஷ பிறப்புன்னு. அந்த டைமில் மட்டும் நீங்கள் எல்லோ ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க. கனிக்கொன்னா சொல்லுவாங்க, எல்லோவாக ஃப்ளவர்ஸ்னு. ஒரு சின்ன குழந்தை உண்ணி, அவர் வந்து அவரோட வில்லேஜில் வந்து கிருஷ்ணா கூட விளையாடணுன்னு டெய்லி அவர் வந்து கிருஷ்ண கோவிலுக்கு போவார். கிருஷ்ண கோவிலுக்கு போயிட்டு, கிருஷ்ணா நீ எனக்கு ஒரு தடவையாவது எங்கூட ப்ளீஸ் விளையாடு எங்கூட, நம்ம அப்படி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அப்புறம் ஸ்டாப்பு, அப்புறம் பல்லாங்குழி எல்லாம் விளையாடலான்னு. ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படியே தானே சிலையாக தானே இருப்பார். ஒரு குட்டி கிருஷ்ணன், அவர் வரவே மாட்டார். ஆனால் ஒரு நாள் யாரும் இல்லாத டைமில் இந்த கிருஷ்ணரில் அவர் கோயிலேருந்து வழியில் வந்து இந்த உண்ணியோட அழகாக டான்ஸ் ஆடினார், பாட்டு பாடினார், நிறைய விளையாட்டு விளையாடினார். உண்ணி வந்து நீ நிஜமாவே கிருஷ்ணாவா? கிருஷ்ணா சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனால் வா நம்ம விளையாடலான்னு. எல்லாரும் விளையாடி லாஸ்டில் எனக்கு இப்போ திரும்ப போனோன்னு சொன்னோன்னா உண்ணி ரொம்ப சேட் ஆகிட்டார். எனக்கு உங்கூட எப்போ பார்த்தாலும் இருக்கணுமேன்னு. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, அவர் கட்டின பெல்ட், நீங்கள்லாம் போட்டுருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் கலர் பெல்ட்டை எடுத்து அப்படியே கொடுத்தாரு. உண்ணி நீ இது ஏன் ஞாபகமாக வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, இது உனக்கு தான்னு. எனக்கு தானா? நான் அப்போ இதை வச்சு விளையாடலாமான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனார். அடுத்தனா அந்த கோயிலை அப்படி திறந்தோன்னே கிருஷ்ணர் ஒரு சிலையிலேருந்து பெல்ட் மிஸ்ஸிங். ஐயோ, அந்த கிருஷ்ணரோட பெல்ட் மிஸ்ஸிங். அது வந்து ஒரு கோல்டன் பெல்ட்டு. யார் எடுத்தான்னு கேட்டோன்னே ஒரு சின்ன அங்கே இருக்கிற பழம் வியாபாரம் பண்ணுறவ சொன்னார், நேற்று உண்ணியை பார்த்தேன், அவர் தான் இந்த பெல்ட் எடுத்துன்னு போனான் அந்த சின்ன பையன். ஓடி நாங்களே பார்ப்போம் உண்ணி வீட்டுக்கு போய் அவள் அம்மாட்ட உண்ணிட்டெல்லாம் அந்த பெல்ட் எங்க காமி. அம்மாவுக்கு புரியல, என்ன பெல்ட்டு, என்ன கேட்குறீங்க? அதுக்கப்புறம் உண்ணி இதா நான் அப்படி காமிச்சோன்னே, அது யாரோட பெல்ட்டு? அந்த கிருஷ்ண சிலையில் போட்ட பெல்ட்டு. நீ திருடனா? நீ எப்படி திருடுவ கிருஷ்ணனோட பெல்ட்டுன்னு? நான் திருடலை, கிருஷ்ணன் தானாகவே என்கிட்ட கொடுத்தாரு, நீ விளையாடு இதை வச்சுன்னு.
அப்படியா நீ பொய்யும் சொல்கிறியா, ஃபஸ்ட்டு திருடின இப்போ பொய்யும் சொல்கிறியான்னு அவள் அம்மா ரொம்ப அப்செட் ஆனா. ஏன் நீ வந்து இப்படி பொய் சொல்கிற? நான் பொய் சொல்லம்மா. அவனுக்கு வந்ததே கோவம். அந்த பெல்ட்டை எடுத்து தூக்கி வீட்டு வாசலில் ஒரு பெரிய ட்ரீ இருந்தது, அதை ட்ரீக்கு மேலே அப்படியே வீசினான். அதை வீசினோன்னே என்ன பண்ணிட்டு தெரியுமா, அந்த பெல்ட்லேருந்து அழகாக எல்லோ ஃப்ளவர்ஸ், பியூட்டிஃபுல், கொத்து 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 லேப்ரனம் சொல்லுவாங்க இங்கிலீஷில், கன்னிக்கொன்னா சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக கொத்து 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 கொத்தா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, நம்ம எல்லாம் கிருஷ்ணனை பார்க்கணும் சொன்னால், ஆனால் இந்த குட்டி உண்ணி எவ்வளோ அழகாக பார்த்துருக்கான்னு. அதுதான் இந்த விஷுவோடு அந்த குழந்தையும் கிருஷ்ணனோட ஒரு ஸ்டோரி. பிடிச்சதா? இப்போ உங்களுக்கு விஷு ஸ்டோரியும் தெரியும். ஸோ லாஸ்ட்டில் எல்லாருமா சேர்ந்து ஆயர்பாடி பண்ணலாம். பிடிச்சதா உங்களுக்கு கதை? கை தட்டலாம். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கமான். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவர் கை நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. Thank you so much for being such a wonderful audience. எவ்வளோ அமைதியாக அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கதை கேளுங்க, நிறைய கதை சொல்லுங்கள். உங்கள் பசங்க பாருங்கள், ஒருத்தர் கூட மொபைல் வேணும்னு கேட்கல, 1 மணி நேரமாக கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? எப்போ முடிஞ்சதோ குழந்தைகளுக்கு கதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். தாத்தா பாட்டி கதைகள், உங்கள் சின்ன வயசு கதைகள், கிருஷ்ணர் கதை தான் சொல்லணும்னு இல்லை. விநாயகர் சதுர்த்தி வருது, விநாயகர் கதை சொல்லுங்கள். சரியா? ஸோ அகெயின் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அவரோட ஃபுல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்பெஷலி நிஷா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ திருச்சி, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Aunty. Pleasure. Very beautifully organized. Abhishan and team, Yes. Vedart, all our Ashwin's team. அப்புறம் இந்த ஆடியன்ஸ், சாரி, இந்த ஸ்டோரிஸ் வந்து நான் இந்த கரடி டேல்ஸோட புக்ஸ் ஐ திங்க் இங்கே இருக்கா சூரி சார், வெளியில் சேல் பண்ணுறாங்க. இந்த புக்லேருந்து தான் கிருஷ்ணர் கதை வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை வந்து அழகாக இவங்க வந்து அதோட எசன்ஸை கேப்சர் பண்ணி இந்த ஒரு கிருஷ்ண பாட்டு வேற இவங்க ஆடியோ புக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த புக்கும் இங்கே வெளியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கோ டவுன் அண்ட் அவுட் சைட் அண்ட் பர்ச்சேஸ் ஆல்சோ. தேங்க்யூ. Thank you, Suri. Thank you so much. Yeah. Srinivasan Honestly, and Hasini, I didn't expect. Thank you so much. Very beautifully organized. And எவ்வளோ ரிசெப்டிவாக சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. We didn't expect this at all. And ஒரு குரூப் ஃபோட்டோக்கு போயிடலாம். பிஃபோர் த குரூப் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு நான் சொன்னது ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கான ஒர்க் ஷாப்ஸ் என்னெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸ்லோகம்ஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஸ்டோரி டெல்லிங், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்புங்கிறதுனால நெக்ஸ்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பேஜில் அஸ்வின்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் நலம் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் கிட்ஸோட இது சொன்னதுக்கப்புறம் இப்போ அடல்ட்ஸுக்கு என்னென்ன, இப்போ அடல்ட்ஸோட ஒர்க் ஷாப்ஸ் அப்படிங்கும்போது ஒரு லைட்டாக குழந்தை வந்து தும்முனாலோ இருமுனாலோ நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ நம்ம ஃபேமிலியில் இப்போ அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் அண்ட் முத்ரா மெடிசன் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்குபஞ்சர் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. முத்ரா மெடிசன் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு லைக் கோல்ட் ஆர் ஃபீவர் நம்ம பாடியோட பவர் என்ன, செல்ஃப் ஹீலிங்கோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து அம்மா சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வீடியோவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. அம்மா இப்போ பேசுகிறீங்களா?
எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு வந்து அலோபதி மருத்துவம் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டால் சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எல்லோரும் தெரிஞ்சே நம்ம அதை எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம சித்தாவாட்டும் நம்ம தமிழ் மருத்துவங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அது என்ன தான் நல்லதாக இருந்தாலும் நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனால் அந்த பழமையெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. நிறைய பாட்டி வைத்தியங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களாம் இப்போ எங்கள் வீட்டில் 2 பேபி இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே கூட்டிகிட்டு போக மாட்டேன். காய்ச்சலா இப்போ வந்து நான் லிங்கமுத்ரா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாப்பாவுக்கு. தரமா லிங்கமுத்ரா செய். சரி, அவ்வளோதான். இது லிங்கமுத்ரா யாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நானும் யூடியூப் பார்த்து தான் இதெல்லாம் திருப்பி அதில் வந்து சேர்ந்து கற்றுக்கிட்டேன். ஃபீவர், தலைவலி, ஒரு இருமல், தொண்டை கட்டிச்சு, எதுனாலும் நம்ம இந்த முத்ரா பண்ணோம்னா கண்டிப்பாக சரியாயிடும். அன்னைக்கே சரியாகும். ரொம்ப லேட்டாலாம் கிடையாது, உடனடியாகவே சரியாகுது. இந்த லிங்க முத்ரா எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். மூக்கை அடைச்சிட்டு இருக்கோம், சும்மா படுத்திருக்கும் போது நீங்கள் பாட்டு கையை வச்சுட்டு படுத்துருந்தீங்கனாலே அந்த மூக்கடைப்பு சரியாகும், காய்ச்சல் சரியாகும். 1 or 3 டேஸ்லேயே 1 or 2, 3 டேஸ்லேயே சுத்தமாக சரியாயிடும். நீங்கள் எந்த மெடிசனுமே எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்புறம் எனர்ஜி வேணும் அப்படின்னா, ஏஜான பர்சனுக்கெலாம் எனர்ஜி வேணும்னா நம்ம பிராண முத்ரா செய்யலாம். இதெல்லாம் பேசிக். வாயு முத்ரா வந்து எல்லா வலிகளுக்கும் கேட்கும். இந்த மாதிரி ஓகே. இப்போ இது மாதிரி பாட்டி வைத்தியமெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதில்லை. பட் அம்மா ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே போனாங்கன்னா எல்லோரும் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா அம்மா அதுக்கு ஒரு குட்டி குட்டி முத்ரா சொல்லி கொடுத்து நிறைய ரிசல்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை நானே பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாத்துக்கும் எனக்கே நம்பிக்கை வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, சாலை ஜெயகல்பனான்னு. நீங்கள்லாம் யூடியூப்பில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, போட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க ஆன்லைனில் எடுக்கிறாங்க. முடிஞ்சால் அதில் சேர்ந்து நீங்களும் கற்றுக்கங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்களையும் குணமாக்கலாம், நீங்களும் சரியாக வரலாம். ஏன்னா இப்போ உடல்நிலை சரியில்லைங்கிறது தான் பெரிய கான்செப்டாக இருக்கும். எதை எடுத்தாலும் எனக்கு அது பண்ணுது, இதை பண்ணுது, எப்போ பேசினாலும் நம்ம உடம்பை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். இப்போ அதிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும். உடல் மட்டும் இல்லை, மனமும் நமக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த முத்ராவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் மருத்துவத்துக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். சந்தோஷம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. And the next set of workshop is relationship building, relationship management workshop. So after marriage what I felt is ஒரு ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம். ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட ஓகே, இதுக்கு மேலே நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக விட்டுறலாம். பட் எனக்கு அந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தப்போ ஒரு 2-3 பேரோட கிளாஸஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்களோட கிளாஸஸை ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றியும் நம்மளோட பேஜில் போஸ்ட் பண்ணுறோம்.
Thank you.